இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போகிற தலைப்பு, முழு படைப்பும் நமது வெளிப்பாட்டிற்காக ஆவலோடு காத்திருக்கிறது. The whole creation eagerly awaits for our manifestation. வசனம் ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த முழு படைப்பும் தேவனுடைய பிள்ளைகளின் வெளிப்பாட்டிற்காக ஆவலோடு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் யார் என்பதை நம்ம உணர்ந்து அந்த கிறிஸ்துவின் ஜீவனை, அந்த ஜோயே லைஃப், அந்த வெளிப்படுத்துவதற்காகவே நம்ம படைப்பு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. யோவான் 1:12 பார்க்குறோம்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பாருங்க, அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தில் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்குது. இந்த வெளிப்படுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பவர்கள் அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், வாழ்கிறார், அந்த அடையாளத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:27 நம்ம பார்க்குறோம்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்துவானவர் நமக்குள் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். அப்போது நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த தேவனுடைய அன்பு நம்மக்கிட்ட வெளிப்படும், தேவனுடைய ஞானம் வெளிப்படும். இதுதான் அந்த வெளிப்படுதல் பாருங்கள். அப்போது இந்த படைப்பு, இந்த முழு உலகம் எதுக்காக ஆவலோடு காத்திருக்குதுன்னா, மத தலைவர்களுக்காக அல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் அந்த அடையாளத்தை அறிந்து வாழும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னா, இருள் ஒளியால் வெல்லப்படுகிறது. பாருங்க, நம்ம தேவனுக்குள்ளாக அவருடைய வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த வெளிப்படுதல் இயல்பாக நடக்கும் பாருங்க. அதான் சொல்லுவாங்க பாருங்க, ரெவலேஷன் பிரிங்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய அடையாளத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது தேவனுடைய தயவு பெற்றவர்களாக இருப்பார்கள். பாருங்க, தேவ தயவு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வருகிறதா இருக்குது இல்லை? பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் நம்ம நோவா குறித்து நம்ம பார்க்கலாம். தேவன் சொல்லுகிறார், 450 அடி நீளமுள்ள ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று நோவாட்ட சொல்கிறாரு. நோவா பார்த்திங்கன்னா அவர் பேழை கட்டுகிறவர் அல்ல, ஒரு தொழிலாக அவர் அதை செய்யலை பாருங்க. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அப்போது அவன் சொல்லலை, என்கிட்ட அந்த திறமை இல்லை ஆண்டவரே, எனக்கு அது தெரியலன்னு அவன் சொல்லலை பாருங்க. ஆனால் அவன் அதெல்லாம் செய்யும்படியாக பாருங்க, அவன்கிட்ட ஒன்று இருந்தது. அதுதான் பாருங்க, தேவ தயவு அவன்கிட்ட இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான் பாருங்க. நம்ம கூட நம்ம நினைக்கலாம், நம்மளுக்கு இந்த தாளந்து இல்லை, இந்த அறிவு நம்மளுக்கு இல்லை, இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இல்லை, இந்த மாதிரி படிப்பறிவு எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, அது என்ன தெரியுமா? தேவ தயவு. ஹல்லேலூயா. பாருங்க, படிப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம சாதிக்க முடியாது. வெறும் தாளந்து மட்டும் இருந்தால் போதாது, சாதிக்க முடியாது. தேவ தயவு இருக்கும் பொழுது தான் பாருங்கள் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. நோவா பாருங்களேன், அவன் பேலையெல்லாம் முன்ன பின்ன அவன் கெட்டினதே கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் அவங்க மழையே பார்த்தது கிடையாது, பூமியில் வர தண்ணியை தான் பார்த்தாங்க தவிர வானத்தில் வருகிற அவங்க தண்ணீரை அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை, அவன் விசுவாசத்தை பாருங்கள், அதை கீழ்ப்படிந்து பாருங்கள், அவனுக்கு அதில் திறமையே இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் பாருங்களேன், கர்த்தர் சொன்னார் என்ற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அதில் தேவ தயை அவனுக்கு இருந்தனால தான் பாருங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேழையை அவர் கட்டினார். அப்போ இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருப்பார், சரியா? அப்போது நம்ம கர்த்தரோடு நம்ம இடைப்படும் பொழுது, அந்த அடையாளத்தில் நம்ம வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது பாருங்கள், அந்த தயவு நம்ம வாழ்க்கையில் அது ஆக்சஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ல, நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைய கொண்டாட்டங்களில் விக்கிரங்களில் வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ பாருங்க, தேவனுக்கு கோபம் பூமியை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை கொண்டு வருகிறார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழித்து விட்டு மீண்டும் ஒரு புதிதாக அவர் தொடங்கியிருக்கலாம். ஆனால் பாருங்களேன், நோவா மேலே கர்த்தரின் கண்களில் தயவு பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்களேன், அவரை சுற்றி இருந்த மக்களுக்கு யாருக்குமே அந்த தயவு கிடைக்கல, அவருக்கு மட்டும் இந்த தயவு எப்படி கிடைச்சிச்சுன்னா பாருங்க, நோவா தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை பின்பற்றி சரியானதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நோவா அந்த ஜனங்களோட சேர்ந்து அவங்களோட ஈடுபட்டு சில காரியங்கள் அவன் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் அதை செய்யலை. ஏன்னா
பாருங்க, அவன் தேவனுக்கு கீழ்ப்படுதலும் நடக்க அவன் தீர்மானித்தான். ஹல்லேலூயா! அப்போது நாமும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்க. நான் தேவ சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இல்லை அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றதுக்கு என்னை நான் விட்டு கொடுப்பேன். இல்லை, ஹல்லேலூயா! ஏன்னா அந்த தேவ தயவு நம்ம மேலே வேலை செய்யும். அப்போது கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். அப்போது நாம் தேவனை கனப்படுத்தும் பொழுது, அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய கண்களில் தயவை பெறுவோம். ஹல்லேலூயா! பாருங்க, வேதத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். தானியேல் பார்க்கலாம், யோசேப்பை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், எஸ்தரை பார்க்கலாம். எல்லாருக்கு மேலுமே இந்த தயவை வேலை செய்தது காரணம் அவங்க கீழ்ப்படிந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க, கர்த்தரை தேடினாங்க, முதலிடம் கொடுத்தாங்க. இல்லை, உலக மக்கள் போல் அவங்க இல்லை பாருங்க. அவங்க தனித்துவம் படைத்தவர்களாக இருந்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார், கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதில் அவங்க உறுதியாய் தங்களுடைய கண்களை பதித்திருந்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. இல்லை, தேவ திட்டத்தின்படி நடக்க அவங்களை விட்டு கொடுத்தாங்க, அவங்க வாழ்க்கையில் அர்ப்பணித்தாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் தேவ தயவை பெற்றுக்கொண்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா! தேவன் தம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே யார் என்பதில் வெளிப்படுத்தும் நாளுக்காக சர்வ படைப்பும் இந்த உலகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த அடையாளத்தில் யார் என்பதை வெளிப்படுத்தும் அந்த நாளில் பாருங்க, நம்ம வருவதற்காக அந்த சர்வ படைப்பும் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழ்கிறீர் ஆண்டவரே. அப்போ எங்கள் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரே உம்முடைய அன்பு, சமாதானம், ஞானம் மற்றும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம். அப்பா, இந்த படைப்பு ஆண்டவரே, இந்த உலகம் எங்கள் திறமை அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை தான் எதிர்பார்க்குது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து வாழும் பொழுது தேவனுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையின் மூலம் உலகிற்கு வெளிப்படும் என்று இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.